யூடியூப்ல ரெக்கார்ட் ஆயிருக்கும். தள்ளி விட்டு அவனுக்கு வந்து ரத்தம் வந்திருக்கு. நான் வந்து பிரவீன் ஒரே அழுத்தி தான் முடிஞ்சிருக்காங்க. நீ என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க? போடா. வாய் விடுறது இவரும் தான் பண்றாரு, கை விடுறது இன்னைக்கு பண்ணிட்டாரு. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். எனக்கே இது வந்து பெரிய தள்ளுபடி கூட கிடையாது. பேசுறான்னு திருப்பி எக்ஸாம் எல்லாம் பண்ண வேணானே. இது பாரு, இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா நான் சொன்ன விஷயம், நீங்க நடிங்க சார், என்ன வேணா பண்ணுங்க, அந்த ஷர்ட்டை போட்டுக்கிட்டு நடிங்கன்னு சொன்னா எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி அது பார்த்தாலே தெரியுது. என்ன தச்சு குளிச்சறப்ப எல்லாரும் ஷர்ட்ல அப்பதானே குளிச்சோம். எல்லாரும் தான் திரும்பவும் சொல்றேன் சார், நான் அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா? நீங்க சரி தப்பு சொல்ல வரல. எனக்கு வந்து நான் என்னோட கருத்தை முன்வைக்கிறேன். நீங்க என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? நான் சொல்றேன், எஃப்ஜே நீங்க ஹக் பண்ணி பேசுறீங்களா? அதுவும் எனக்கு ரொம்ப அநாகரிகமா இருக்கு. நம்ம சொல்ல முடியாது. பாருங்க, ஷர்ட் இல்லாம பண்றது அநாகரிகம். ஆளுக்கால் என்ன பார்த்து கைகொட்டி சிரிக்கிறாங்க. கொஞ்சமா அருவங்கிறது இருந்தா நான் பார்க்கவே மாட்டேன். அது ரொம்ப தப்பு. ஷர்ட் இல்லாம ஐயோ எங்க இருந்து யா புடிச்சீங்க? ஷர்ட் இல்லாம பண்றது பொண்ணுங்க பிடிக்கலன்னு சொன்னாங்கன்னா பிடிக்கல. என்ன என்ன எழவியா பண்ண முடியாது. அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? தப்புன்னு கூட அவங்க சொல்றாங்க. இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. விடுப்பா, இதெல்லாம் அப்படிலாம் விட்டுற முடியாது மேடம், அப்படிலாம் விட்டுற முடியாது. ஏய் புடிங்கப்பா, ரெண்டு பேரும் அடிச்சு அடிச்சு செத்துற போறாங்க. வாங்கப்பா. நீ வேற உத்தம மாதிரி பேசிட்டு. அவன் ஏன் உத்தம இல்ல? அவன் ஏன் உத்தம? இவன் கூட சண்டை போடலாமா? நமக்கு வேற வேலை இல்ல. அதென்ன ஒரு பையன் பொண்ணு கட்டி பிடிச்சது தப்புன்னு சொல்ற? தப்புன்னு சொல்லல. சரி அப்ப என்ன? இப்ப ஏன் டென்ஷன் ஆவற? ஏன்டா இப்ப டென்ஷன் ஆவற? மச்சான், நீ ஏன்டா டென்ஷன் ஆற? சரி பாரு, நான் யார் இல்லாத இடத்துல தான் நினைச்சேன். நான் சரி சரி, ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. ஆதிரி கிட்ட பேசுறியே, அது மாதிரி நான் ஒண்ணும் பண்ணலன்னு சொன்னது அநாகரிகம் வராது. அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். என்ன பேசுற? நீ கூட தான் மத்த பொண்ணுங்க கிட்ட போய் லவ் யூ சொல்ற, கிஸ் கேக்குற, தப்பா? அத ஏமா இப்படி தப்பு பண்றீங்களம்மா? அக்கா நான் பேசிட்டு இருக்கேன். கட்டி பிடிக்க தக்கனா அக்காவை கட்டி பிடிக்க யார் சொன்னா? சொல்ல வரல. நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே பிடிக்கலனா இது ஒண்ணு இல்ல. எனக்கு பிடிச்சா நான் பண்றப்பா, அவங்களுக்கு சொல்ல ரைட்ஸ் கிடையாது. எல்லாம் பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். யாரும் முறைக்கிற அநாகரிகமா இருந்தது. அவ்வளவுதானே. விட்டு வேணா இதோட நிறுத்திக்கிறோம். டேய், என்னடா நிறுத்துது? இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. என்ன சொன்ன வார்த்தை சொல்லி கரெக்ட்டா? என்ன வார்த்தை? நீ கூட தான் ஆதிரி கிட்ட போய் தனியா பேசி. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா? ஆளுக்கால் என்ன பார்த்து கைகொட்டி சிரிக்கிறாங்க. கொஞ்சமா அருவங்கிறது இருந்தா அப்படியா? அப்ப என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நம்ம மட்டும் கருத்து சொல்லக்கூடாது. அவங்க கருத்து சொல்லுவாங்க. எனக்கு அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.